மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதம், பாத்தீங்கல்ல, எவிடன்ஸ் பக்காவா இருக்கு. அக்யூஸ்ட் ரேவதி தான். எஸ்எஸ்கே செம்மையா பிளான் போட்டு இவளை மாட்டி விட்டுருக்காரு. இனி இவ தப்பிக்கவே முடியாது. ஏண்டி கொலகாரி, பையனை கொல்ல பாத்தீங்கல்ல? அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னதான் முதல்ல அடிக்கணும். அத்தை உன்ன அடிக்காம அவங்கள அடிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படு. பேசாம நான் சும்மா விட மாட்டேன்டி. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. நான் கௌதம கொலை பண்ண பாக்கல. இன்னும் என்னடி கதை விடுற? இன்னைக்கு உன்னை பொணமாக்காம விட மாட்டேன். வெளியே போ. கௌதம், இவளை நான் இன்னைக்கு கொன்னுட்டு தான் மறுவேளை பார்க்க போறேன். ஏண்டி, என் புள்ளைய கொல்றதுக்கு பிளான் போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அழுது புலம்பி அவனுக்கு ரத்தம் கொடுத்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா? ரேவதி அம்மா அப்பாவி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல தள்ளி போங்க. நீ என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவ செஞ்சதுதான் வீடியோல தெளிவா இருக்கே. ஏ ரேவதி, அமுக்கமா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வேலை பாத்திருக்க? இல்ல, உன்கிட்ட சினிமா வெளியே தோத்து போயிருவான். இதுக்குதான் நல்ல மாதிரி வீட்டுக்கு வந்தியா? அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? வயசுல பெரியவங்க கூட தெரியாதா உனக்கு? கொலைகாரிக்கு சின்ன வயசுன்னு பெரிய வயசுன்னு. இதுக்கு மேல கைய வச்ச என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஒரு சதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? ரேவதி அம்மா எந்த சதியுமே பண்ணல. அவங்க உயிரே போனாலும் கௌதம கொல்ல பார்க்க மாட்டாங்க. ஏன் கொல்ல பார்க்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க கௌதமோட ஏண்டி நிறுத்திட்ட? சொல்லு. கௌதமோட கௌதமோட அவங்க கௌதமோட அம்மா. அம்மான்னா அம்மா மாதிரி. ஏய், அதெல்லாம் நாடகம். உருகி உருகி நடிச்சு பாசத்தை காட்டினாதானே கொன்னா சந்தேகம் வராது. தெளிவா திட்டம் போட்டு பண்ணிருக்கா. இங்க பாருங்க, என் பையன் உயிர் மேல கைய வச்ச யாரும் உயிரோட இருக்க கூடாது. இவ மேல கேச போட்டு தூக்குல போடுங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் பைரவி, ரேவதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. வேண்டாம். மா, என்ன பேசுறீங்க? உங்க பையனை கொல்ல பார்த்தவளை கொல்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லப்பா. ஏமா, அத்தை தான் அண்ணனை வளர்த்தாங்க. அவங்களே பெத்த புள்ள மாதிரி இவ்வளவு கோவப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்க. ஆனா நீங்க பெத்த தாய்மா ஒரு சர்வெண்ட்டுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கம்மா, உண்மையிலே நீங்க அவனை பெத்தீங்களா இல்ல தத்து எடுத்து வளர்த்தீங்களா? டேய் கார்த்திக், கார்த்திக், அத்தைய பத்தி நீ தப்பா பேசலாமா? அவங்க சொல்ற மாதிரி ரேவதி அம்மா அத பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோல ஏதோ தப்பு இருக்கு. ஓஹோ, வீடியோவை நம்ப மாட்டீங்க. அப்ப அந்த கடவுளே வந்து சொன்னாதான் நம்புவீங்க. கொலகாரிய உங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஏன் அஞ்சலி மேல பழி போட பாக்குறீங்க? நல்ல வேளை போலீஸ் வந்து சொல்லல. உங்க புருஷனை கொல்ல பார்த்தது அஞ்சலி தான் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருப்பீங்க. கார்த்திக், நான் இப்பவும் சொல்றேன், ரேவதி அம்மா குற்றவாளி இல்ல இல்ல இல்ல. வாய மூடு. இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ண போய்தான் என் புள்ளைய கொலை பண்ற அளவுக்கு அவ போயிருக்கா. ஒரு சர்வன்ட்ட வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம கொஞ்சம் போதே நான் நினைச்சேன்
இப்படி ஏதாவது நடக்கும்னு உன் புருஷனை கொல்ல பாத்திருக்காளே, உனக்கெல்லாம் ரோஷமே வரலையா? இத பாருங்க, ரேவதி அம்மா கௌதம கொல்ல பாக்கல. இது எனக்கு பொறுக்க போற குழந்தை மேல சத்தியம். ஓ, இவ இந்த அளவுக்கு ஒண்ணு மயக்கி வச்சிருக்காளா? அப்போ பெரிய பிளானோடு தான் வந்திருக்கா. ஏய், இன்னும் என்னடி திட்டம் வச்சிருக்க? சொல்லு. கௌதம எதுக்கு கொல்ல பார்த்த? உனக்கு என்ன லாபம் அதுல? சொல்லுடி. அப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள திட்டத்தோட தான் வந்திருக்கியா? இல்ல. சொல்லு, எதுக்கு என் பையனை கொல்ல சதி பண்ண? சொல்லுடி, நீ யாரு? உன் பின்னாடி யாரு இருக்கா? எதுக்கு ஆக்சிடென்ட்ல கௌதம காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன் பையன் தொலைஞ்சிட்டான்னு சொன்னியே, அது உண்மையா? அவன் எங்க போனா, என்ன ஆனா, எப்படி தொலைஞ்சு போனான்? உன் ஊர் எது? அட்ரஸ் கொடு. உன் சொந்தக்காரங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா? சொல்லுடி. நீ சொல்லாம நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். கௌதம வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கிறதுக்கு நான் என் உயிரையே கொடுத்திருக்கேன். எங்கிருந்தோ வந்த அண்ணக்காவடி நீ, அவன் உயிரை பொசுக்குன்னு எடுக்க பாக்குற. இத நான் சும்மா விட மாட்டேன். உண்மையை சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. சொல்லுடி. மகேஷ் சார், ரேவதி அம்மா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவங்க இங்க இருக்க கூடாது. கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள், ஹேண்ட்கப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். கௌதம், என்ன? நீங்க சும்மா இருங்க அண்ணி. கௌதம், ம், என்ன சொல்றீங்க கௌதம்? ம். பேசாம இரு. கௌதம், என்னடா சொல்ற? ஜானு. ம். மகேஷ் சார், ப்ளீஸ். ஐயோ இலக்கியா, சும்மா இருங்க. சார், சார் வேண்டாம் சார். அவங்க ரொம்ப பாவம் சார். அவங்கள விட்டுருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மேடம், ப்ளீஸ் மேடம். கை நீட்டுமா, கை நீட்டு. கௌதம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க கௌதம். அவங்க குற்றவாளி இல்லன்னு சொல்லுங்க. அவங்களை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க கௌதம். சாரி கௌதம், ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கான்ஸ்டபிள், கூட்டிட்டு வாங்க. கௌதம், ப்ளீஸ் சார், ரேவதி அம்மா கௌதம கொல்ல பார்க்கல, விட்டுருங்க. அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா. ஆமாப்பா, ரேவதிக்கு அந்த மாதிரிலாம் குணம் கிடையாது. அவ ரொம்ப நல்லவ. சாரிம்மா, வீடியோ நீங்களே பாத்தீங்கல்ல, அதனாலதான் கௌதம் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏசிபி சார், அவ இனி இந்த ஜென்மத்துக்கு வெளியே வரக்கூடாது. உள்ளேயே வைங்க. கான்ஸ்டபிள், வண்டியில ஏத்துங்க. சரிங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஐயோ என்னம்மா, கௌதம் ஏறாங்க. கண்ணே கண்ணே கண்ணீர் சிந்தாதே. கௌதம், சொல்லுங்க கௌதம். ஏமா ஏறுமா. கண்டால் அன்னை உள்ளம் தாங்காதே. வானம் மண்ணை விட்டு போகாது. தாய் பாசம் என்றும் பட்டு போகாது. சொன்னா கேளுங்க, ரேவதியை விட்டுருங்க. ரேவதி, ஐயோ கடவுளே. என் அம்மா தேகம் விட்டு போனால் என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.